1982ஆம் வருடம் டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு தம்பதியினருக்கு ஒரு அருமையான பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த மருத்துவமனையை விட்டு அவர்கள் ஓடிவிட நினைத்தார்கள். காரணம், அந்த செவிலியர் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஆனாலும் அதற்கு 2 கைகளும் கால்களும் இல்லை என்று சொன்னதுதான் இந்த பெற்றோருடைய பயம், விரக்திக்கு காரணம். சிறிது நேரம் கழித்து அந்த தாயாருக்குள்ளாக ஒரு பாசம் வந்தது. என்னுடைய பிள்ளை என சொல்லி அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டார். வீட்டிலே வைத்து அந்த பிள்ளையை அநேக பயிற்சிக்குட்படுத்தி அந்த பிள்ளையை தன்னுடைய காரியத்தை தானே செய்வதற்கு ஏதுவாக வளர்க்க தொடங்கினார். அந்த பிள்ளை வாலிப பிராயத்தை எட்டின பொழுது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த பிள்ளைக்கு சொல்ல தொடங்கினார். இந்த மகனுக்கும் அருமையான இந்த தேவன் என் வாழ்க்கையில் வேண்டும், இந்த சமாதானம் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி எண்ணத் தொடங்கினார். தேவனுக்கு என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதன் பின்பதாக கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க தொடங்கினார். 4 பிள்ளைகள் இந்த பிள்ளைக்கு பிறக்கும்படிக்காக கர்த்தர் செய்தார். தன் வாழ்க்கையின் வரலாறை அநேகருக்கு சொல்லி அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடே தேவனை தரிசிப்பதற்கு ஏதுவான வழிவாசல்களை உருவாக்க தொடங்கினார். இந்த மனிதன்தான் நிக் ஓட்சிக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அருமையான தேவ மனிதன். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இக்கட்டுகள் நம் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஒரே ஒரு சிறிய பிரச்சனை வந்தவுடனே என்னால் எதுவும் முடியாது, நான் கர்த்தருக்காக நிற்பதில்லை என்று சொல்லி ஆலயத்தையும் சபை கூடுகைகளையும் வேதத்தையும் நாம் புறக்கணிப்பது உண்டு. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்வது என்னவென்றால், அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சொல்வோமா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.